இனி முதலாவதாக இந்த 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை இன்று ஆரம்பமாக இருப்பதாக வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி வந்திருப்பதை காணலாம். அதேபோல இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் வருகிறது. புலமைப்பரிசில் பரீட்சை இன்று அவசர நிலை ஏற்பட்டால் 117 துரித இலக்கத்தை நாடவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை இன்று நடைபெறவிருக்கிறது. அதன்படி பரீட்சை இடம்பெறும் சந்தர்ப்பங்களின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் 117 என்ற துரித இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடு அளிக்கலாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்திருக்கின்றார். தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பாக நேற்று இடம்பெற்ற விசேடமான சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் இருப்பதை நாங்கள் காணலாம். நேற்று விசேடமான ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. அதன் போது அந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பரீட்சை காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. எனினும் அனைத்து மாணவர்களும் காலை 8:30 மணிக்குள் அந்த பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. மாணவர்கள் காலை 9 மணிக்குள் பரீட்சை மண்டபத்தில் அமர வேண்டும். 2ஆம் பகுதி வினாத்தாள் முதலில் மாணவர்களுக்கு வழங்கப்படும். 2ஆம் பகுதி வினாத்தாள் காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகி 10:45 மணிக்கு நிறைவடையும். அதன் பின்னர் அரை மணி நேரம் இடைவேளை வழங்கப்படும். முதலாம் பகுதி வினாத்தாள் காலை 11:15 மணிக்கு வழங்கப்படும். இந்த வினாத்தாள் 1 மணி நேரம் கொண்டதாகும். குறித்த வினாத்தாள் மதியம் 12:15 மணிக்கு நிறைவடையும். இதேவேளை பரீட்சை இடம்பெறும் சந்தர்ப்பங்களில் ஏதேனும் அவசர நிலைமைகள் ஏற்பட்டால் 117 என்ற துரித இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடு அளிக்க முடியும். இதற்காக விசேட திட்டம் செயற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இன்று காலை 9:30 மணிக்கு பரீட்சைகள் ஆரம்பமாகிறது. 8:30 மணிக்கு மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல வேண்டும். 9 மணிக்கு பரீட்சை மண்டபத்திற்குள் சென்று அமர வேண்டும். எனவே அமைதியான முறையில் பரீட்சைக்கு தோற்ற முடியும் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. எனவே பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக இந்த உரிய நேர காலத்திற்குள் அவர்களை பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். அவர்களை அவசரப்படுத்தி அசௌகரியப்படுத்தி கொண்டு சென்று அவர்களுடைய மனநிலையில் சிதறலை ஏற்படுத்தி கொண்டு செல்லாமல் காலையிலேயே அவர்களுக்கு அளவான உணவை வழங்கி அவர்களை ஆசீர்வாதம் வழங்கி அவர்களை பரீட்சைக்கு அனுப்பி வையுங்கள். தேவையற்ற அழுத்தங்களை மாணவர்களுக்கு பிரயோகிக்காமல் அவர்களுக்கு இதுவரை படித்தவற்றில் அவர்களுக்கு முடிந்தவற்றை பரீட்சைக்கு தோற்றட்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக அவர்கள் சிறந்த முறையில் பரீட்சைக்கு தோற்றுவார்கள். எனவே இன்றைய தினம் பரீட்சைக்கு தோற்றுகின்ற அத்தனை பிஞ்சுகளுக்கும் வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் FM சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லபடியாக பரீட்சை எழுதிவிட்டு வாருங்கள்.